the government's continued thrust on capex, elevated capacity utilization, improving business optimism, and easing of financial conditions should help further revive investment activity. Trade policy uncertainty, however, continues to weigh on merchandise exports prospects. The conclusion of the free trade agreement with the United Kingdom and the fast progress that is being made in our negotiations with other countries, on the other hand, should provide a fillip to trade. Spillovers emanating from protracted geopolitical tensions and global trade and weather-related uncertainties pose downside risks to growth. Taking all these factors into consideration, real GDP growth rate for this year 25-26 is projected at 6.5%. We continue with our earlier forecast with Q1 at 6.5, Q2 at 6.7, Q3 at 6.6, and Q4 at 6.3%. The risks are evenly balanced. I will now move to inflation. CPI headline inflation continued its declining trajectory in both March and April. The headline inflation moderated to a nearly 6-year low, in fact 69 months to be precise, to 3.2% in April 2025. This was led mainly by food inflation, which recorded the 6th consecutive monthly decline. Fuel group, which had been earlier witnessing deflationary conditions, there was a reversal of the deflationary conditions, and it has recorded positive inflation prints in the last 2 months of March and April. This is partly because of the hike in LPG prices. Core inflation remained largely steady and contained. ஆர்பிஐயின் எம்பிசி கூட்டமானது தற்போது நடைபெற்று வரும் சூழலில் முக்கிய வட்டி விகிதமான ரெப்போ வட்டி விகிதம் 0.5% குறைக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார நிபுணர் திரு ஜோதி சிவஞானம் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து 3வது முறையாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கு. இதனால நடுத்தர மக்களுக்கு என்ன விதமான ஆதாயங்கள் இருக்கு? இல்ல, நடுத்தர மக்களுக்கு ஆதாயம் ஏற்கனவே சொல்றாங்க. விலைவாசி இன்ஃபிளேஷன் 4% கட்டுக்குள்ள வந்துட்டதுனாலதான் வட்டி விகிதத்தை குறைக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆர்பிஐ. எந்த அளவுக்கு அந்த விலைவாசி உயர்வு உண்மையிலே மக்களை ஏன்னா அவங்க கணக்கிடுற முறையெல்லாம் உள்ள பொருள்கள்லாம் ரொம்ப அந்த பாஸ்கெட்னு சொல்லுவோம், அது ரொம்ப பழைய பாஸ்கெட்ஸ். அதனால நம்ம நேரடியா இன்னைக்கு மக்கள் செலவு பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் இப்ப நேரடியா நம்ம பாக்குறோம், அந்த விலையெல்லாம் இருக்குது. பட் அவங்க கணக்கிடுற முறை குறை இருக்கிறதுனால அவங்க இதை குறைக்கிறதா சொல்றாங்க. பட் இதுல குறைக்கிறதுனால விலைவாசி கட்டுக்குள்ள வந்துட்டதுனால குறைக்கிறான்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம கண்கூட பாக்குறது விலைவாசி அதிகமாக தான் இருக்குது. மற்ற விளைவுகள் இது என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, வங்கியில வட்டி குறைச்சா கூட என்ன கடன் மக்கள் யாரும் வாங்குறது இல்லை. சிறு குறு தொழில்களோ முதலீட்டாளர்களோ நுகர்வோர்களோ வங்கிகள்ல அதிகமா கடன் பெறது இல்லை. ஸோ இந்த வட்டி விகிதத்தை குறைச்சும் அந்த கடன் பெறதில்லை. ஏன்னா அது பொருளாதார வளர்ச்சி குன்றி இருக்குது, முதலீடுகள் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை. அதனால யாரும் வங்கியில கடன் வாங்கல. அது ஒண்ணு. ரெண்டாவது, டெபாசிட் பண்றாங்கல்ல, டெபாசிட் பண்றவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே விலைவாசி உயர்வு அதிகமா இருந்து டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைவா இருக்கிறதுனாலதான் தங்கத்துல போய் முதலீடு செய்யறாங்க. விலைவாசி உயர்வை கவர் பண்றக்கூடிய அளவுக்கு வங்கியில டெபாசிட் ரேட் இல்ல, எஃப்டிக்கு இல்லைங்கனால்தான் அதை செய்யறாங்க. இப்ப வட்டி வீதம் குறையறதுனால இன்னும் அந்த டெபாசிட்ஸ் குறையும். ஸோ மக்கள் மற்ற அசெட்ஸை நோக்கி தான், தங்கம் போன்ற இதை தான் நோக்கி போவாங்க. 3வது விஷயம் என்னன்னாங்க, அமெரிக்கால உள்ள பாண்ட் ஈல்டுக்கும் அங்க உள்ள வட்டி விகிதத்துக்கும் நமக்குள்ள வட்டி விகிதத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சுத்தமா குறைஞ்சி போயிடுது. ஸோ அப்படிங்கும்போது இங்கிருந்து முதலீடு வெளிநாட்டுக்கு போகும். ஏற்கனவே இங்க இருக்கிற முதலீடு, அந்நிய முதலீடுகள் வேகமா வெளியே போயிட்டு இருக்கு.
அந்நிய முதலீடுகளை விட இந்தியாவிலிருந்து முதலீடுகள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வெளியே போயிட்டு இருக்கு, பங்கு சந்தையிலிருந்து வெளியே போயிட்டு இருக்கு. இப்ப வட்டி விகிதம் சுத்தமா வித்தியாசம் இல்லைங்கிறதுனால கிட்டத்தட்ட அமெரிக்க வட்டி விகிதத்தையும் நம்ம வட்டி விகிதம் ஒன்னா இருக்கும்போது எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இந்தியாவில் முதலீடு செய்யணும், நம்ம அமெரிக்காவிலேயே பண்ணலாம்னு நினைச்சிட்டு தான் அங்க எடுத்துட்டு போவாங்க. அதன் விளைவு என்ன ஆகும்னா, இன்னும் அதிகமா வெளியே எடுத்துட்டு போகும்போது டாலர் மதிப்பு இந்திய ரூபாய்க்கு எதிரான டாலர் மதிப்பு ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எகென்ஸ்டா கீழே விழ ஆரம்பிக்கும். ஸோ அது ஏற்கனவே விழுந்துட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகமா விழ ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் இம்மீடியட் பாசிபிள் எஃபெக்ட்டுங்க. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ரெப்போ வட்டி விகிதம் 0.5 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டால் வங்கிகள் கடன்களுக்கு விதிக்கும் வட்டி விகிதங்கள் குறையும். இது வீட்டுக் கடன் மற்றும் வாகன கடன் போன்றவற்றைக்கான இஎம்ஐயையும் குறைக்கும். இது பொதுமக்களுக்கு சில பலன்களையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்பிஐயின் எம்பிசி கூட்டம் தற்போது நடைபெற்று வரும் சூழலில் ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா பேசி வருகிறார். அதன் அடிப்படையில் ரெப்போ வட்டி விகிதம் 0.5 விழுக்காடு குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வட்டி விகிதம் 0.5 விழுக்காடு குறைக்கப்பட்டதை அடுத்து ரெப்போ வட்டி விகிதம் 6% 5.5% குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன் ஆகிய மாதங்களை சேர்த்து 1% ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ரெப்போ வட்டி விகிதம் 0.5 விழுக்காடு குறைக்கப்பட்டதால் வீடு, வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறையும். இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை வலுவாக இருப்பதாகவும் ஆர்பிஐ கவர்னர் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வங்கி ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த திரு சிபி கிருஷ்ணன் இணைகிறார். சார் வணக்கம். இப்போ ரெப்போ வட்டி விகிதம் 3வது முறையாக தொடர்ச்சியாக குறைக்கப்பட்டிருக்கு. இது பொதுமக்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க? அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சியும் சீராக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட் ஏற்றுறதும் இறக்குறதும் ஒரு பெரிய அளவுல பொருளாதாரத்துல இம்பாக்ட் ஏற்படுத்துறது இல்லை. ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு ரெப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட்னு இருக்கு பேங்க்ல. அது மட்டும்தான் இன்னைக்கு அந்த லெண்டிங் ரேட் மட்டும்தான் குறையும். ரெப்போ ரேட் குறைக்கிறதோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய லோன் கொடுக்கலாம், அதிகமான அளவுக்கு கணக்கு கொடுக்கலாம், அதன் மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த நாட்டினோட பொருளாதார வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்ணன்றது தான் அவங்களோட நோக்கம். அதுதான் நோக்கமாக ஆர்பிஐ சொல்லப்படுது. ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க கிராஸ் சப்சிடின்னு சொல்லுவோம். ஒரு காலத்துல பெருநிறுவனங்கிட்ட அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி சாதாரண ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் குறைந்த வட்டியில கடன் கொடுப்பாங்க. இன்னைக்கு ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. சாதாரண மக்கள் கிட்ட 12% 13% வட்டிக்கு கடன் கொடுத்து அதுல கிடைக்கிற லாபத்துல பெருநிறுவனங்களுக்கு அவங்க 7%, 6%, 5% கடன் கொடுத்துட்டு இருக்காங்க வட்டிக்கு. ஆக நீங்க இந்த நிலைமையெல்லாம் மாறாம இந்த ரெப்போ ரேட்டினுடைய ஏற்ற இறக்கத்தினால ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் எல்லாம் எதுவும் ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு டெபாசிட் ரேட்டு குறையும். டெபாசிட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது திரும்ப அது மடைமாற்றம் செய்யப்படும். மியூச்சுவல் ஃபண்டுக்கோ, ஷேருக்கோ, மற்றதுக்கோ போகக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. ஒரு இன்ஃபிளேஷன் ரேட் பீட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லைன்னு சொன்னா அது மீண்டும் ஊக வணிகத்தை தான் வலுப்படுத்தும். இதனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நான் நினைக்கல. இந்த குறைப்பின் மூலமாக பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சி இருக்காதுன்னு குறிப்பிடுறீங்க. கருத்துக்களுக்கு நன்றி திரு சிபி கிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.